Action. வணக்கம் நேர்களே. 2025 ஆண்டு இன்று 15ஆம் நாள். கனடி தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வாயிலாக ஒலிபரப்பாகும் ஆடுகளம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் நாள் இன்று சனிக்கிழமை. உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுதே அழைத்து சொல்லுங்கள். சிடிபிசியை கேட்குமாறு. AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசலாமா? வளைபோல் நிகழ்ச்சியை வழங்க இளங்கோ அவர்கள். கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வாயிலாக ஒலிபரப்பாகும் ஆடுகளம் சர்வதேச அரசியலில் இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். வணக்கம். நன்றா இருக்கேன். யார் பேசுறீங்க? இளங்கோ அண்ணா பேசுறீங்களா இல்ல இளங்கோ அண்ணா மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுதா? அதுதான் டூரிங் டெஸ்ட் என்று சொல்றது. நீங்க சரியான இடத்துக்கு கொண்டு விட்டுட்டீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப நான் உண்மையில மனிதனா அல்லது இயந்திரமா என்று சொல்லி உங்களால ஜட்ஜ் பண்ணியலாத்தில் நான் மனிதன் இல்லை என்று சொன்னால் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுதான் டூரிங் டெஸ்ட் என்று சொல்றது. டூரிங் டெஸ்ட் எக்ஸாக்ட்லி தட். இப்ப நீங்க வெளியில இருக்கிறீங்க, ஒரு ஏ அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு இயந்திரம் இருக்குது, பீஸ்ல மனுஷன் இருக்கிற, நீங்க அதை கதைக்கிறீங்க. உங்களுக்கு வர்ற நீங்க கேட்கிற கேள்விக்கு அந்த வர்ற பதில் உங்களுக்கு எது ஜந்திரத்துல இருந்து வருது, எது மனதில இருந்து வருது என்று சொல்லி அதை நீங்க பிரிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இயந்திரம் தோத்து போடும். நீங்க பிரிக்க இல்லாமல் ரெண்டும் ஒரே மாதிரி தான், எது இயந்திரன் எது மனுஷன் உங்களுக்கு சரியா சொல்லையலான்னு சொன்னால் இயந்திரன் வெல்லும். அதுதான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப அண்மை காலமாக இல்லை, நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு நிமிடம் கொடுப்போம் நேயர்களுக்கு. உங்களுடைய அவர்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பான பிற்பாடு தொலைபேசியில் அழைத்து, அண்ணா இன்றைக்கு ஒரு நல்ல சப்ஜெக்ட் கொண்டு போனாமன்னு மிஸ் பண்ணிட்டவனே அவருக்கு திரும்ப எப்போ போடுவீங்க, அவருக்கு போடுவீங்களா என்று கேட்குற அந்த நிலைப்பாட்டை நாம் தவிர்க்க வேண்டுமென்ற அல்ல. அது திரும்பவும் ஒலிபரப்போம், அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நேரடியாக ஒலிபரப்பாகின்ற பொழுது கேட்கின்ற பொழுது ஒரு விதமான சுவையும் ஒரு விதமான அதில் ஒரு ஆர்வம் இருக்கும். ஆகவே உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் யாராவது இருந்தால், அது உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு அழைத்து சொல்லுங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சர்வதேச அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகின்ற ஒரு விஷயம். சர்வதேச மட்டத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விஷயம். இப்போ ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் தகவல்களை எவ்வாறு எடுத்துக்கொண்டீங்கள்? நீங்கள் உங்களுடைய இளமை காலத்தில் அதாவது ஓரளவுக்கு இல்ல இது உண்மையான முக்கியமான கேள்வி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நாங்க கலைக்கிறேன் சொன்னால், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு சொல்லி முதல்ல நாங்க கேட்கலாம். அது என்ன சாமான் சொல்லி அது எந்த பெரிய ஒரு பிலோசபிக்கல் டிஸ்கஷனா போடும். இன்டெலிஜென்ஸ் ஒரு உங்களோட கேள்விக்கு மறுமொழி சொன்னா அதை சொல்லிட்டு விடுறேன். இப்ப இன்டெலிஜென்ட் என்ன முதல்ல ரைட் நாங்க நினைக்கிறது அது இந்த புத்திசாலித்தனம். ஆனால் இப்ப எங்களுக்குள்ள என்னென்று வந்ததுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா சில பழைய காலங்கள்ல சொல்றாரு அது கடவுளால வந்தேன்னு சொல்லி, கடவுள் தான் மனிதர் கொடுத்தேன்னு சொல்லி.
யா ஆனால் வந்து இப்ப அப்பனுக்கு அப்ப இங்க வந்தது ரைட். இது நல்லா இருக்கு. அப்பனுக்கு அப்ப வந்தது எப்படி வந்தது? இல்ல இப்ப மனுஷர்களுக்கு வந்த மூளை இருக்கு இல்லோ, ஓம் அந்த மூளை மனித உடம்பின் ப்ரொபோர்ஷனை விட ப்ரொபோர்ஷன் இருக்குத்தானே, அந்த எங்கண்ட மூளை எங்கண்ட உடம்புக்கும் எங்களுக்கு மூளைக்கும் இருக்கிற அந்த ப்ரொபோர்ஷன் இருக்குத்தானே, அந்த ப்ரொபோர்ஷன் வந்து மற்ற விலங்குகளுக்கு உதாரணத்துக்கு மூளை நாய்ந்த மூளைக்கும் இந்த உடம்புக்கும் இருக்கிற அந்த ப்ரொபோர்ஷன் இருக்குத்தானே, அது ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மனுஷர் எங்கண்ட மூளை இந்த ப்ரொபோர்ஷன் சரியான கூட. அதால தான் வந்து மனுஷர் மற்ற விலங்குகளை விட முன்னுக்கு வந்தது. ஏன்னு சொன்னா எங்கண்ட மூளை வந்து ப்ரொபோர்ஷனா கூடி போச்சுது. இப்ப மனிதர்கள் உருவாக்கும் முன்ன அவர்களுக்கு முன்ன இருந்த சந்ததி வந்து நியண்டர்தாலர். நியண்டர்தாலர் வந்து அழிஞ்சிட்டு நம்ம என்னன்னு சொன்னா அவைகளுக்கு மனுஷரை அவைந்த அந்த ப்ரொபோர்ஷன் எங்கண்ட ப்ரொபோர்ஷனை விட கூட. ஆனால் வந்து அந்த எவல்யூஷன்ல என்னன்னு சொன்னால் இது வந்து என்ன ஒவ்வொரு இனங்களும் வந்து ஒவ்வொரு விலங்குகளும் வந்து ட்ரை பண்ணி எது வந்து சர்வைவ் பண்ணுதோ அது வந்து தொடர்ந்து இருக்குது. இப்ப எறும்புகள் வந்து தொடர்ந்து இருக்குது, பில்லியன் காலத்துல இருந்து எறும்புகள் இருக்குது. ஆனால் மனித குலம் வந்து இப்பதான் புதுசாத்தான் உருவானது நியண்டர்தாலர்ல. நியண்டர்தாலரால வந்து மூளை எங்களோட பெருசா இருந்தாலும் அவையில் வந்து சர்வைவ் பண்ணலைன்னு சொன்னால் அவை இந்த மூளைக்கு வந்து எக்கச்சக்கமான எனர்ஜி தேவை. எங்கண்ட பொடியே இந்த 1/3 வந்து மூளைக்கு தான் போகுது. அந்த அந்த ப்ரொபோர்ஷன் வந்து நியண்டர்தாலருக்கு வந்து அப்ப கூட எனர்ஜி தேவைப்பட்டது. அவையிலால அந்த காலகட்டத்துல வந்து சாப்பாடு எடுக்கலாம் போச்சுது தேவையான அளவுக்கு. இப்ப சிங்கம் புலி அது மாதிரி அவையிலும் வந்து சாப்பிடணும் ஒவ்வொரு நாளும். அப்ப அந்த காலகட்டத்துல சாப்பிட கஷ்டமா போச்சு. அப்ப அவையில் அடுத்த பரிமாணம் வந்து மனுஷ பரிமாணம் எடுக்கல அந்த மூளைன்ற ப்ரொபோர்ஷன் உடம்புற ப்ரொபோர்ஷனுக்கு சரியா இருக்கிறதாலதான் நாங்க அந்த மூளைன்ற டெவலப்மெண்ட் வந்தது. அது வந்து பயாலஜிக்கலா நாங்க பார்க்கல.